எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் இந்த மீஷோவோட இந்த ஃப்ரூட் ஜூஸர், மேனுவல் ஃப்ரூட் ஜூஸர் தான் வந்து டஸ் இட் ஒர்க் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஒர்க் ஆகுதா, அவங்க சொன்ன மாதிரி ஜூஸ்லாம் நல்லா ஈஸியாக எடுக்க முடியுதா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ப்ராடக்ட் உங்கள் முன்னாடி தான் நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன ஏது, ப்ராடக்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பழங்கள் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, பொமோகிரானட் வச்சுருக்கேன், அப்புறம் பைனாப்பிள். பழங்களில் இது ரெண்டும் வச்சுருக்கேன். காயில் பார்த்திங்கன்னா தக்காளி ஜூஸ்லாம் நம்ம நிறைய பேர் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான அந்த பீட்ரூட் அண்ட் கேரட், ரெண்டுமே ஹார்டான வெஜிடபிள்ஸ். ஸோ இதை வந்து அது எப்படி ஜூஸ் எடுக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களோட பிக்சரில் பார்த்தீங்கன்னா அது இருக்குது, கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்குது. அப்படின்னா அது பண்ணணும் தானே அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்வியஸாக பைனாப்பிள்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம கப்பு, இன்னொன்று இங்கே ரப்பர் இருக்குது. இந்த ரப்பரில் தான் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் ஆகிருக்கு, ரொம்ப அமேசிங்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. இது பேப்பர்னால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டைல்ஸில் அந்த மாதிரி கிச்சன் ஸ்லாப்லலாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஈஸியாக அது ஒட்டிக்கும். சரி, ஓகே, நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பெரிய சங்க்ஸ் வச்சுருக்கேன், பார்க்கலாம் எந்தளவுக்கு செய்யுதுன்னு. ஸோ இவங்களே டம்ளர் வச்சுருக்காங்க, டம்ளர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம புஷ் பண்ணணும், புஷ் பண்ணால் தான் அது வந்து அங்கே ஜூஸாக வரும். ஈஸியாக தான் இருக்குது, பைனாப்பிள் சாஃப்ட்னால ஈஸியாக தான் இருக்குது. ஸோ மூமெண்ட் எல்லாமே நல்ல ஈஸியாக இருக்குது. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேயும் வந்து ஜூஸ் வந்து ஈஸியாக வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா அழுத்தி கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நல்லா அழுத்தி பண்ணுறேன். ஸோ பாருங்கள், எல்லாமே போயிடுச்சு, ஃப்ரூட் எல்லாமே அந்த சைட் போயாச்சு. ஸோ நம்மளுக்கு ஜூஸும் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ ஜூஸ் பாருங்கள், பைனாப்பிள் ஜூஸ் நல்லா வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து தக்காளி ஜூஸ் பார்க்க போகிறோம். ஸோ தக்காளியும் வந்து ஒரு சாஃப்டான, ஸோ தக்காளி நல்லா ஈஸியாக பண்ணுதுங்க, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுது. எனக்கு வந்து இந்த பாட்டம் பேப்பர்னால டக்கு டக்குன்னு என்னால் பண்ண முடியல, மற்றபடி அது மூமெண்ட்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ தக்காளி ஜூஸும் வந்துட்டுருக்கு. ஸோ ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஜூஸ் பண்ண முடியுது. நம்ம திருப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சக்கையை புழிஞ்சு நம்மளுக்கு வந்து ஜூஸாக அது கொடுத்தது. ஸோ தக்காளியும் சூப்பராக பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பொமோகிரானட். இதுவும் ஈஸியாக தாங்க இருக்குது, டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. ஆஸ் வெல் அஸ் பொமோகிரானட் வந்து குட்டியாக இருக்கனால நம்ம நிறைய போட்டுக்கலாம். ஒன்று ஏன் தெரில, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒழுகிட்டுருக்கு, ஏன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து ஒழுகுது, இந்த இடத்துல ஒழுகுது. நான் டைட்டாக தான் வச்சுருக்கேன் இந்த இது, பட் இந்த இடத்துல ஒழுகுது. ஸோ இது ஏன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. பொமோகிரானட் ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் நிறைய ஃபுல் பொமோகிரானட்டையும் போட்டேன்னா எனக்கு வந்து திருப்புறத்துக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஒருவேளை ஹாஃப் பொமோகிரானட் போட்டு இங்கெல்லாம் வந்து சிக்கிச்சு.
ஸோ ஒரு ஹாஃப் பொமக்ரானட் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்தா ஒன்றுமே கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். மேபி இது ஃபுல்லாகி ஒழுகாமல் இருக்கும். பட் எனிவேஸ் ஒழுகக்கூடாது. பட் ஒழுகுது, விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இந்த பொமக்ரானட் பண்ணதை அப்படியே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கொட்டிடுச்சு, பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுன்றது தான். கடைசியாக வந்து ஹார்டான வெஜிடபிள்ஸ் கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டால் என்ன ஆகுது, எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஹார்டான வெஜ்ஜீஸு. ஓகே, சுத்தமாக என்னால் முடியல. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சுத்தமாக முடியல, பயங்கர ஹார்டாக இருக்குது கேரட்டும் பீட்ரூட்டும். முன்னாடி இருந்த வெஜ்ஜீஸ், இந்த பொமக்ரானட் அப்புறம் டொமேட்டோட ஜூஸ் தான் வந்துட்டுருக்கே தவிர இது வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ சுத்தமாக போவே இல்லை. ஆக்சுவலாக பயங்கர கஷ்டமாக இருக்குது. அது உள்ள கிரைண்டுக்கே போகல உள்ள. ஸோ எப்படி கேரட்டு அப்புறம் பீட்ரூட் போட்டிருக்காங்கன்னு தெரில, ஒன்றுமே ஆகலை, அப்படியே ஸ்டக் ஆகி கிடைக்குது, ஃபர்தராக ஆகவே மாட்டேங்குது. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டம் தான். தண்ணி போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரி இதில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆவரேஜ் இதுதாங்க சொல்வேன். இதெல்லாம் லீக் ஆகுது, டைட்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில் லீக் ஆகுது. ஸோ ஒரு ஆவரேஜ் தான், அந்த ப்ரைஸுக்கு ஆவரேஜ் தான். சிம்பிளான சாஃப்டான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஃப்ரீ வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் மிஷின் அதுதான் இந்த டஸ்ட் ஒர்க்கில். வேறு ஏதாவது மீஷோவில் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்ததில் சந்திக்கிறேன். வணக்கம்.